I want to talk to you about true love today. எனக்கு உண்மையான அன்பை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். In the Bible, there are three kinds of love. வேதத்திலே மூன்று விதமான அன்பு இருக்கிறது. There's love between a man and a woman. அது மனிதர்களுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் இருக்கிற அன்பு. And there's love between friends and brothers and sisters. சகோதர சகோதரிகள் அண்ணன் தம்பிக்குள் இருக்கிற அன்பு. And there is the love that God has, a God kind of love. இன்னொன்று என்னவென்று சொன்னால் தேவ விதமான அன்பு. In Greek, in the New Testament, it's called agape. வேதத்திலே அகாப்பே என்று சொல்லி எபிரேய மொழியிலே இப்படி இந்த அன்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. And in the Old Testament, it's called chesed. பழைய ஏற்பாட்டிலே கிளசன்ட் என்று சொல்லப்படுகிறது. And it's usually translated as covenant love. அது என்னவென்றுனா உடன்பாட்டின் அன்பு என்று அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. Or covenant faithfulness. அது உண்மையான உடன்படிக்கையின் அன்பு அது. But I want to talk to you about this kind of love, God's kind of love today. ஆனா இன்னைக்கு தேவ விதமான அன்பை குறித்து நான் இன்று உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். I once talked to a Jewish scholar. நான் ஒரு யூத ஸ்காலர் இடத்திலே நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது and he told me that the idea of love in the Bible and Hebrew is not an emotion, it is a commitment and an act. அவர் சொல்லும்போது சொன்னாங்க, தேவன் தம் அன்பை அது ஒரு உணர்வோடு கூட இடைப்பட்டு பேசல. தேவ அன்பு எப்படின்னா அது ஒரு கமிட்மெண்ட், அது ஒரு உறுதித்தன்மை வாய்ந்தது என்று அவர் என்னோடு கூட சொன்னார். So like in a marriage, if you are in true covenant love with your wife, you are looking to see her satisfied and happy. You're not worried about yourself. இன்னைக்கு திருமணத்திலே உங்க மனைவி கிட்ட நீங்க உண்மையான உடன்பாட்டின் அன்பை வைத்திருப்பீர்களானால் உங்க திருமண வாழ்வு எல்லா காலங்களிலும் அது சுவை உள்ளதாக இனிமை உள்ளதாக உங்களோட திருமண வாழ்வு காணப்படும். You're not looking to get your needs met, you're looking to meet her needs. அந்த அன்பிலே உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் முயற்சிப்பதல்ல, உங்களுடைய பார்ட்னருடைய அவர்களுடைய உணர்ச்சிகளை அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நீங்க பிரயாசப்படுவீர்கள். So we're kind of told a lie by Bollywood and Hollywood. ஆனா உலகத்திலே இந்த நடிகர்கள் பலவிதமான அன்பை காண்பிக்கிறாங்க. That it's all emotion and affection. அதெல்லாம் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட அன்பை அவர்கள் காண்பிக்கிறதை படமாக எடுக்கிறாங்க. But anyone who's been married for a while knows that the initial love and passion that where you can't get enough of each other comes and goes like a wave. இந்த உணர்ச்சி வசப்பட்ட அன்பு எப்படின்னா ஒரு அலையை போல வரும் ஏறும் தாழும் அப்படிதான் காணப்படும். But if you are committed to that person, no matter what you feel at the moment, then you're showing true love. ஆனால் ஒருவரோடு கூட ஒரு உடன்பாட்டின் அன்பு இருக்குமானால் நீங்க உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க, ஏற்றத்தாழ்வு இருக்காது, எந்த ஒரு வெறுப்பு இல்லாமல் அவளை நேசிக்க ஆரம்பிப்பீங்க. And God wants us to have that kind of love for one another and for our spouses and for the people of God. தேவன் அப்படிப்பட்ட அன்பை நம்மளோட உறவுகளுக்குள்ளே இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். So I want to read you two scriptures that exemplify what this love of God looks like in action. இந்த அன்பை குறித்துதான வேதத்திலிருந்து இரண்டு வசனங்களை உங்களுக்கு வாசித்து உங்களுக்கு நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். So the first one is James 1:26 through 27. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26 27 வசனம் நான் வாசிக்கிறேன். ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளன் எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதைகளுக்கும் படுகிற உபத்திரத்தினால் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ஆமென். Amen. And the next one, I assume you read the whole thing, right? Yes. Is 1 John 3:16 through 18. அதே வண்ணமாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம்
16 18 வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போமானால், அங்க வேத வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர் தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிவிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்தும் தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலைத்திருக்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வானத்திலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலே உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஆமென். Amen. So in the United States, in England, we have a phrase that says, someone who will talk the talk but not walk the walk. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேசுகிறவன் பேசிட்டு தான் இருப்பான், ஆனா நடக்கிறவன் நடந்துட்டு தான் இருப்பான் என்று சொல்லுவாங்க. In other words, they speak a good thing, but they don't actually carry it out. அதுக்கு பொருள் என்னன்னா, நல்லதை பேசுவாங்க, ஆனா நன்மையாய் நடக்க மாட்டாங்க. So, but God isn't deceived. He'll tell you by your works whether you're actually doing what love requires or you're just faking it. பாருங்க, ஆனா தேவ அன்பு சும்மா வாயினால் பேசுவதல்ல, கிரியையிலே காண்பிக்கிறதா இருக்க வேண்டும். So notice that in these two scriptures, God's concern for the poor and the needy. இந்த 2 வசனங்களும் ஏழை எளியவர்களுக்கு இறங்குற அன்பை குறித்து இங்க வாசிக்கிறோம். And this is especially true for people who are part of our churches, our faith, our brotherhood, and our believers. அன்புக்குரியவர்களே, ஏழை எளியவர்களுக்கு, நம்ம சபையில் இருக்கிற கஷ்டப்படுறவர்களுக்கு மனதார நம்ம உதவி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். We can't solve all the world's problems and feed all the poor, but we should definitely be taking care of our families and our church family. நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா கஷ்டப்படுறவங்களுக்கும் உதவியாய் நம்மால இருக்க முடியாது. ஆனால் அதே சமயத்திலே நம்முடைய சபையிலே நம் கண்களுக்கு முன்பாக பாடுபடுகிறவர்களுக்கு உதவியாய் நம்ம இருக்க முடியும். I've heard a story of a minister named Heidi Baker who will go and sit in the trash heaps and love the children that are there. அங்கே நான் ஒருவருடைய சம்பவத்தை நான் வாசித்திருக்கேன். பேக்கர் என்ற ஒரு ஊழியக்காரர் ஏழை ஜனங்களோடு கூட போய் தங்கி தாபரித்து அவளுக்கு உதவியா இருக்கிறதை குறித்து நான் வாசித்திருக்கிறேன். It doesn't stop there. She gets them cleaned, washed, and educated. அவங்களோடு கூட இருந்தது மாத்திரமல்ல, அந்த அம்மா அவங்கள சுத்தம் செய்து அவளுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவளுக்கு படிப்பையும் கொடுத்திருக்கிறாங்க. She's not afraid to hug those with sicknesses and diseases and filth. அவங்க அங்க இருக்கிற வியாதிகள் காரியங்களை குறித்து அவங்க பயப்படல. She's more filled with the love of God than she's worried about herself. அவங்க தன்னை குறித்து கவலைப்படுவதை பார்க்கலாம் தேவ அன்பை குறித்து அதிகமாய் கருணை உடையவளாய் இருந்தாங்க. So this is, Jesus says, if you've done it to the least of these, you've done it to me. And so I want to read this scripture, Matthew 25:31-41. இங்க மத்தேயு 25 31-40 வசனம் வரைக்கும் வாசிப்போமானால் அங்க தேவன் இதை குறித்து அழகாய் இயேசு சொல்லுகிறதை நம்மால் வாசிக்க முடியும். 25ஆம் அதிகாரம் 31-40 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அன்றியும் மனுஷகுமாரன் தான் மகிமைப்படுத்தி பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனம் மேல் வீற்றிருப்பார். அப்போது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறிகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாய் பிரிக்கிறது போல அவளை பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்போது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதிஸ்தராயிருந்தேன், என்னை விசாரித்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்போது நீதிமான்கள் அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்போது உம்மை பசியுள்ளவளாய் கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்போது உம்மை தாகமுள்ளவளாய் கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்போது உமக்கு அந்நியராய் கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்போது உம்மை வஸ்திரமில்லாதவராய் கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்போது உமக்கு வியாதி உள்ளவராய் காவலில் இருக்கிற கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதி உத்தரமாக, சிறியவனாகி என் சகோதரன் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன் என்பார்.
அப்போது இடது பக்கத்தில் நிற்கிறவளை பார்த்து அவர் அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுகளுக்கு அவன் தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினிக்குள் போங்கள். ஆமென். Amen. So I want to ask you, who is the least? Who are the least? இங்க நான் சொல்லுகிறேன், யார் மிக மிக எளியவர்கள்? Um, in the word for least means the most unimportant, the people that nobody pays attention to, the lowest servants in class. இன்னைக்கு ரொம்ப எளிமையானவர்னு சொன்னா யாரும் கண்ணோக்கி பார்க்காதவங்க, ரொம்ப தோற்று போனவங்க, யாருக்கும் இவள் தேவையற்றவளா இருக்கிறவர்கள். So in your country, you have very high class structure, and நம்ம we don't have it so much in the United States. We have rich and poor, but we don't have a class structure. உங்க தேசத்திலே ஜாதி அடிப்படை இருக்கிறது. எங்கள் தேசத்துல ஜாதி கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடுகள் இருக்கிறது. So I think in your country you have people called untouchables or Dalits. உங்க 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 தேசத்திலே தீண்டாமை இருக்கிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். தலித்துகள் என்று சொல்லி அப்படிப்பட்டதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். And like lepers, people are afraid to touch them. இன்னைக்கு அநேகர் அவர்களை தொடுவதற்கு கூட கொஞ்சம் கஷ்டப்படுவதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். It was the same with the Jews in Jesus's day. உங்க தேசத்துல இருக்கிற அதே ஏற்றத்தாழ்வுகள் இயேசுவின் நாட்களிலே யூதர்களும் புறஜாதிகளின் மத்தியிலே அப்படியே அவர்கள் காணப்பட்டார்கள். There was a woman with an issue of blood. She stopped menstruating. அங்கே ஒரு ஒரு இரத்தப்போக்குள்ள ஒரு சகோதரி இருந்தால். For the Jews, she was considered unclean and untouchable. யூதர்கள் அந்த ஸ்திரீயை தீண்டத்தகாதவளாகவும் அவர் கிட்ட சேரக்கூடாதவளுமாய் அந்த ஸ்திரீயை நடத்தினார்கள். To touch her would make you unclean, or for her to touch you would make you unclean as well. அந்த சகோதரி உங்களை தொட்டு விட்டால் நீங்களும் தீண்டத்தகாதவனாக மாறிவிடுவீர்கள். But this woman, by faith, walked through a crowd, touching people. ஆனா இந்த சகோதரியோ விசுவாசத்தினாலே திரளான ஜனங்களின் மத்தியிலே அவள் கடந்து போனாள். If the crowd had known she was unclean, they would have stoned her. அவள் தீண்டத்தகாதவள் ஜனத்தின் மத்தியில போனால் ஜனங்கள் அதை கண்டிருப்பார்களா அவளை கல்லெறிந்து கொண்டிருப்பார்கள். But when she touched Jesus' garment, she was made completely clean and healed. ஆனா அவள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவள் முற்றும் அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டாள். It's the touch of Jesus that made her clean. இயேசுவை தொட்ட மாத்திரத்திலே அவள் சுத்தமானாள். So this next story, Matthew 8:1-3. மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே 1 3 வரைக்கும் நீங்க வாசித்தால் அங்கே ஒரு சம்பவம் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்போது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஆமென். So we know that leprosy is contagious. இங்க இந்த 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 குஷ்டரோகம் அது அது தொற்று வியாதி என்று நாம் அறிந்திருக்கிறோம். And Jesus was willing to touch someone who was contagious. ஆனால் இயேசு இது தீண்டத்தகாத இந்த வியாதிஸ்தனை தொடுவதற்கு இயேசு ஆயத்தமாயிருந்தார். But when he touched the leper, he made the untouchable இவன் clean. தீண்டத்தகாதவன் தான், இயேசு அவனை தொட சுத்தமானார். He healed the one who was sick. அவன் பாருங்க அந்த வியாதியை தொட்டு அவனை சுகமாக்கினார். So in your country, the untouchables are the least of these. இங்க கவனிங்க, நம்முடைய தேசத்திலே தீண்டாமை மிக கொடிய ஒன்றா இருக்கிறது. They're the least important, the outcasts, and the peoples no one wants to touch. இந்த தீண்டத்தகாதவர்கள் தொட கூடாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். But Jesus says, if you minister to them, you are touching Jesus.
இயேசு சொல்லுகிறாக, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நாம் ஊழியம் செய்தால், இவ்வகையான ஜனங்களை அல்லது இயேசுவை தொடுகிறதாய் அது காணப்படுகிறது. So this is a challenge to your class structure. இது நம்மளுடைய இந்த ஏற்ற தாழ்வுகளே மிக அடிப்படையா இருக்கிறது. You may not be afraid of getting a disease, நம்ம ஒருவேளை வியாதி வந்துரும் என்று பயப்படலாம். but you might be afraid of the shame that it might come if someone sees you touching someone who's untouchable. வீடுகளுக்கு போகும்போது மற்றவங்க நம்மளை ஏளனமாய் பேசுவாங்க என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கலாம். So you're worried more about the opinions of men and women than you are about the opinion of God. தேவன் உங்களை குறித்து வச்சிருக்க சிந்தை தான் நமக்கு இருக்கணுமே தவிர மற்றவங்க நம்மை குறித்து என்ன எண்ணுவார்கள் என்று நம்ம எண்ணக்கூடாது. So let me tell you a secret. நான் ஒரு ரகசியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். When anyone comes to Jesus and is born again, யாராயிலும் ஒருவன் மறுபடியும் பிறந்து இயேசுவிடத்துல வந்து மறுபடியும் பிறந்து இருப்பார்களானால், from the Brahmin to the Dalit, ஒருவேளை உயர் ஜாதியா இருக்கலாம் இல்ல தாழ்ந்த ஜாதியா இருக்கலாம், we all have the same Father. இங்க பாருங்க, நீங்க எவ்வளவு உயர்ந்தவனானாலும் எவ்வளவு தாழ்ந்தவனானாலும் நமக்கு எல்லாருக்கும் ஒரே தகப்பன் தான் இருக்கிறார். We have a king who is our father. நம்முடைய ராஜா அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். And we all have royal blood. நமக்குள் எல்லாம் அந்த ராஜாவின் ரத்தம் ஓடுகிறது. We are princes and princesses of the king. நாம் ராஜாக்களும் ராஜாத்திகளுமாய் இருக்கிறோம். The Dalit and the Brahmin are equal before God. உயர் ஜாதியும் தாழ் ஜாதியும் தேவனுக்கு முன்பாக ஒரே சமமாய் இருக்கிறார். We are all sons and daughters of the same father, the same family line. தேவனுக்கு முன்பாக ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். Yeah, we all have the same last name. நமக்கு எல்லாருக்கும் ஒரே கடைசி பேர் இருக்கிறது. Yeah, there's no Patels, there's no Tankashans. நம்ம யாருக்கும் இந்த உயர் ஜாதி தாழ் ஜாதி என்று ஒருவருக்கும் இல்லை. The last name is Jesus Christ. கடைசி பேர் எல்லாருக்கும் இயேசுவே நம்மளோட கடைசி பேரா இருக்கிறது. Yeah, he's our father. Jesus, father, and his son Jesus is our brother. நம்முடைய பிதாதான் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். And we are sons and daughters of the King of Kings. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். So when you go out and you touch Jesus in the poor, நீ கடந்து சென்று இயேசுவை போல் நம் ஏழைகளை தொடுவோமானால், and you bring them into the kingdom of God, நாம் அவர்களை தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு வருவோமானால், you lift them up out of their poverty and their low estate, அவங்களுடைய குறைகளிலே நாம் அவர்களை நிறைவாக்குவோமானால், and you make them priests to the Most High, நீங்க தேவனுடைய ஆசாரியர்களாய் மாறுகிறீர்கள். So now the question and the challenge to you, இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த சேலஞ்ச் என்ன தெரியுமா? since love is not an emotion and it's not how you feel, what are you going to do? அன்பு ஒரு உணர்வு அல்ல, அன்பு ஒரு நம்மளுடைய கமிட்மெண்ட் என்று சொன்னேன். அப்படியானா நீங்க என்ன செய்ய போறீங்க? If you're going to act and walk with Jesus, நீங்க இயேசுவோடு கூட நடைபெறுகிறவளாய் இருப்பீர்களானால், do not look on those of low estate with disdain, நீங்க இயேசுவோடு கூட இருப்பீர்களானால், with prejudice, இன்னைக்கு இயேசு உங்களை வெற்றிகரமாய் நடத்துவார். or with a turned up nose. அப்படி கைன்னு தூக்கி. But look at them as Jesus and touch them in his name. நீங்க அப்படி அவங்களை நோண்டி பார்ப்பதல்ல, இயேசு உங்களை தொட்ட வண்ணமாக நீங்க அவளை தொடர்கிறவளா இருக்க வேண்டும். If you will do this, you will show the love of God. நீங்க இயேசுவை போல நீங்கள் செயல்படுகிறனால் இயேசுவின் அன்பை காண்பிக்கிறேன். And you will fulfill his desire for the nations. நீங்க இயேசுவின் மனதை ஜெயசங்களுக்கு மேல் கொண்டு போகிறீங்க.
and disregard the shame just like Jesus did when he went to the cross. இயேசு எப்படி சிலுவையிலே அறையத்திற்கு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாரோ, You know, he was naked on the cross. இயேசு சிலுவையிலே நிர்வாண கோலமாய் தொங்கினார். It says that he despised the shame, knowing that there was a greater reward coming for him. அவர் அந்த வெட்கத்தை அவர் ஒரு பொருட்டாய் எண்ணல, காரணம் மாபெரும் ஆசீர்வாதம் கடந்து வருகிறது என்று உணர்வுடையவராய் இருந்தார். So you must be willing to break class in your country. உங்கள் தேசத்திலே நீங்கள் ஜாதிக்கு விரோதமாய் நீங்கள் செயல்பட வேண்டும். And treat everyone as an equal before God. நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாய் ஒன்றாய் இருக்கிறவர்களாக நீங்கள் காண வேண்டும். In Jesus' name, amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். So, Father, in the name of Jesus, சர்வ வல்லமையுள்ள தேவனே, I ask a blessing upon these people who hear this word. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். I ask you to cover their fears with love. ஆண்டவரே, அவருடைய அன்பு, ஆண்டவரே, பயத்தின் மேல் காணப்படுகிறதல்ல, அன்பு வெளிப்படட்டும் அப்பா. And put your compassions and your love in their hearts for the lost. ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவர் இருதயத்தை அவர்களுக்கு அறிந்து கொள்ளட்டுமே. Let them become free of self-concern ஆண்டவரே, அவர்கள் உம்மை புரிந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டுவீராக. and be only concerned about what you are doing on the earth. ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் என்ன செய்கிறோ அதை அவர்கள் செய்ய அவர்களுக்கு பலனை தாங்க. Let them see the life and joy of Jesus in the poor and the outcasts. ஆண்டவரே, ஏழை எளிய ஜனங்களுக்குள்ளே இயேசுவின் அன்பும் இயேசுவின் சந்தோஷமும் காணப்படட்டுமே. And when they are ministering to them, they will see your face. ஆண்டவரே, அவர்கள் உம்மை பார்க்க ஊழியம் செய்யும் பொழுது உம்முடைய முகத்தை கண்டு அவர்கள் கிரியை செய்யட்டும் அப்பா. And they will know your favor and approval on their lives. ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே அவர்களுக்கு வெளிப்படட்டும். In Jesus' name, amen. ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.